பெரிய சத்திய சகாபாக்கள், தபு தாபியங்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், குறிப்பாக இமாம்கள் இந்த வீட்டிற்கும் நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சலாமும் நின்று நிலவரமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நிகழ்வு இறைவனுடைய இறை இல்லத்திலே அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்தில் நாம் அனைவரையும் அமர வைத்திருக்கின்றான் என்றால் உண்மையிலேயே இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் மலக்குமார்கள் சூழ்ந்த இடம், இங்கு மலக்குமார்கள் சூழ்ந்து நாம் நடத்துகின்ற அனைத்து விஷயங்களுக்கும் அவர்கள் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இறைவனிடத்திலே நமக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இது குர்ஆனுக்கு எடுக்கின்ற விழாவாக இருக்கின்றது. உலகத்திலே மிகவும் அரிதானது, சிறப்பானது, முக்கியத்துவம் வாய்ந்தது உலகத்திலேயே அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தது குர்ஆனாக இருக்கின்றது. ஆகவே இந்த குர்ஆனுக்கு நாம் எடுக்கின்ற விழா என்பது உண்மையிலேயே அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த பச்சிளம் குழந்தைகள் இறைவனுடைய கலாமை ஓதி அதன்படி நடப்பது என்றால் உண்மையில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றிருக்கிறது. அந்த முறையிலே இந்த சிறிய குழந்தைகள் இந்த இரவு நேரத்திலே இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த அழகான அற்புதமான குழந்தைகளை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மலரை சொல் கேட்பதற்காக ஏன் வரவில்லை என்ற கேள்விதான் என் மனதிலே எழுகின்றது. நாம் திருமண மண்டபங்கள், மற்ற விழாக்கள் போன்ற எந்த விஷயங்கள் ஆனாலும் தாய் தந்தைகளோடு போகின்றார்கள் இந்த குழந்தைகள். ஆனால் இறைவனுடைய இந்த அற்புத நிகழ்வுக்கு வரவில்லையே என்று வருத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த குழந்தைகள் ஆசைப்படுவார்கள், நாங்கள் ஓதுகின்றதை வீட்டிலே ஓதுவோம், நாம் இங்கு ஓதுகின்றதை அவர்கள் கேட்கவில்லையே என்று வருத்தப்படுவார்கள். ஆகவே நாம் எல்லா விஷயத்துக்கும் நாம் சென்றோம். இதே உலக கல்வி கற்பதற்காக ஸ்கூல்லே ஆண்டு விழா என்று சொன்னால் முந்தி அழைத்துக் கொண்டு இந்த குழந்தைகளை அழைத்து செல்கிறார்கள், தாயும் தகப்பனும் செல்கின்றார்கள். அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை ஏன் இந்த திருக்குர்ஆனுக்கு கொடுக்கவில்லை என்று மனம் வருத்தமாக இருக்கின்றது. நாம் இந்த குர்ஆனுடைய வேதம் இல்லை என்றால் நாம் இன்றைய சூழ்நிலையிலே இந்த இடத்திலே நின்றிருக்க முடியாது. ஆகவே பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த குழந்தைகளுக்கு ஊக்குவிக்க வேண்டும். இந்த வருங்காலம் சந்ததிகளுக்கு உலக கல்வி வேண்டும் தான், ஆனால் ஒழுக்க கல்வி இங்குதான் இருக்கின்றது. ஒழுக்க கல்வி இருந்தால்தான் அவர்கள் உலக கல்வியை நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள முடியும். அந்த உலக கல்வியை கற்பதற்காக இவர்கள் செல்லும் பொழுது இன்றைய சூழ்நிலை செல்போனிலே காலம் கழிக்கின்ற அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஸ்கூல்களிலும் காலேஜ்களிலும் மற்ற எல்லா இடத்திலும் இன்றைக்கு செல்போன் மோகம் தலை தோங்கிவிட்டது. இதெல்லாம் இந்த மதரசாக்களிலே அதை அடக்கி வைக்கின்றார்கள். ஆகவே நாம் இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக உலக கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை 100% இருந்தால் 1000% இந்த உலக கல்வி, மார்க்க கல்வியை கற்பதற்காக இவருக்கு ஊக்குவிக்க வேண்டும். இவர் வருங்காலத்திலே ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு டாக்டராகவோ, ஒரு வக்கீலாகவோ வர வேண்டும் என்றால் அவர்கள் இந்த ஒழுக்கமுள்ள கல்வியை கற்றால் தான் அவர்கள் ஒழுக்கமுள்ள ஒரு நீதிபதியாகவோ, ஒழுக்கமுள்ள வக்கீலாகவோ, ஒழுக்கமுள்ள ஒரு டாக்டராகவோ வர முடியும். ஆகவே இந்த உலக கல்வியை நாம் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவர்களை நாம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும் பொழுது அழகான முறையில் சீருடைகளை அணிந்து அந்த 5 நிமிஷம் கூட அவருக்கு நேரம் போய்விடக்கூடாது என்ற அக்கறையிலே காலையில் நாம் இரவில் தூங்கினாலும் தூங்காவிட்டாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நாம் அனைவரும் எழுந்து இந்த
இந்த குழந்தையை நல்ல முறையிலே அழகான முறையிலே குளிக்க வைத்து சீரூட்டி சிறப்பாட்டி அவர்களை அது பள்ளிக்கூடங்களுக்கு கலைத்து சென்று விட்டு விடுகிறோம். அதே போல அதற்கு கொடுக்கின்ற நேரம் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கொடுக்கின்றோம். மீதி 8 மணி நேரம் வீடுகளிலே இந்த குழந்தைகள் இரவு நேரம் தூங்குகின்றது. எஞ்சி இருக்கின்ற 8 மணி நேரம் இந்த குழந்தைகளுடைய நேரம் தன்னுடைய குடும்பங்களிலே இருக்கின்றது. 1 மணி நேரம் மதரசாவுக்கு வருகின்றார்கள். அந்த நேரத்தை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் இந்த உலகம் அவர் கைக்குள்ளே வந்துவிடும். 24 மணி நேரத்திலே அவர்களுடைய கைக்கு வருகின்ற ஒரே 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்தை இந்த மதரசாக்களிலே அழகான முறையிலே 23 மணி நேரம் மற்ற 24 மணி நேரம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். நாம் நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மதரசாக்களுக்கு வரும்பொழுது மட்டும் லீவ் எடுக்கின்றார்கள் ஏன் என்று தெரியவில்லை. இவர்களை இனாமாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்ற நோக்கமா? அன்றைய காலகட்டங்களிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அனைத்தையுமே கொண்டு வந்தார்கள். முதலாக ஜும்மா பேர்வழியை அங்கே ஆற்றினார்கள். அந்த மஸ்ஜித் நபவி எப்படி இருந்தது என்றால் கூரைகளால் வேயப்பட்டு கற்களால் அடுக்கி வைக்கப்பட்டு மணல் துகள்களை உள்ளே கொட்டி வைத்து அந்த இடத்திலே அவர்கள் ஜும்மா பேர்வழி முதலாக ஆற்றினார்கள். அந்த இடத்தில் தான் இந்த மதரசாக்களை ஆரம்பித்தார்கள். அவர்கள் அன்றைய தினம் ஆரம்பித்தது இன்று வரையுமல்ல, இந்த உலகம் உள்ளவரை அல்ல, மறுமை வரை செல்லக்கூடிய கல்வியாக இந்த மார்க்க கல்வி இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அன்றைய காலகட்டத்திலே இந்த மஸ்ஜித் நபவியிலே இருந்து சொன்னார்கள், ஒரு காலகட்டம் வரும், இந்த மணல் திட்டு இந்த கூரை ஒரு காலகட்டத்திலே மாட மாளிகையாக உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இங்கு வந்து சேரும் இடமாக இருக்கும் என்று அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் சொன்னார்கள். அது இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் அங்கு செல்கின்றோம், துஆ செய்கின்றோம். பாங்கு சொல்லும்போது பேசக்கூடாது யாருமே. பாங்கு துவா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஆசிரியர்கிட்ட உஸ்தாத் மாட்ட கேட்டு இந்த முகல்லா ஒரு சிறிய முகல்லாவாக உங்களுக்கு எல்லாம் தென்படுகின்றது. ஒரு சிறிய பள்ளியாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். சிறிய அளவு மக்கள் தொகை தான் நீங்கள் வந்திருக்கின்றார்கள் என்று நினைக்க வேண்டாம். வருங்காலத்திலே இதனுடைய எல்லை கோடுகள் என்பது கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற நடூர் பகுதியில் இருந்து இந்த பக்கமாக ப்ளூ ஹில்ஸ், அப்படியே டிஆர்எஸ் காலனி, தென்திருப்பதி ரோடு உள்ள டிஆர்எஸ் காலனி, இப்படி மேட்டு பகுதி வரைக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு காலத்திலே அன்றைய தினம் மஸ்ஜித் நபவி சிறியதாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்ததோ அதுபோல இதுவும் ஒரு காலத்திற்கு வளர்ச்சி அடையும் என்று நியத்து வைத்து நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த பச்சளம் குழந்தைகள் துவா செய்தால் மிகப்பெரிய ஒரு பள்ளியாகவும் மிகப்பெரிய ஒரு மதரசாகவும் உருவாக்க இருக்கின்றது. அதற்காக நிர்வாகிகள் எந்த நேரத்திலும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற உஸ்தாத்மார்களும் தலைமை உஸ்தாதும் அந்த துணை உஸ்தாதும் இருக்கின்ற உஸ்தாத் தீவி அவர்களும் கடுமையான முறையிலே பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இது முகலாக்களுடைய குடும்பங்கள் எல்லாம் வெகு தொலைவிலே இருக்கின்றது. இது பக்கத்திலே எந்த இடத்திலும் ஒரு வீடுகள் கூட கிடையாது. மிக தொலைவில் இருந்து நீங்கள் எல்லாம் இந்த நேரத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். இங்கு வந்து இந்த மதரசா பாடக்கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால் உண்மையிலேயே உங்களை நாங்கள் எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. உங்களுடைய தாயின் தந்தையும் நாங்கள் பாராட்டு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த மதரசாவுடைய மேல்கூரை போடப்பட இருக்கின்றது. அதற்காகவும் துவா செய்யுங்கள். இந்த மதரசா நல்ல முறையிலே நடப்பதற்கு நீங்கள் அனைவரும் துவா செய்ய வேண்டும். ஏனென்றால்
நல்ல நிலையிலே வளர்ந்தால் அது பெரிய ஒரு முகலாவாக உருவெடுக்க வசதியாக இருக்கும். அனைவரும் நல்ல நிலையிலே இருக்கிறதாக துவா செய்யுங்கள். முறையான முறையிலே இந்த குழந்தைகளை அழைத்து வாருங்கள். மதரசா விரிவடைந்து விட்டால் இதற்காக ஒரு வாகனங்களை ஏற்பாடு செய்து இந்த பச்சளம் குழந்தைகளை எல்லாம் அழைத்து வருவதற்காக ஒரு யோசனை இருக்கின்றது. நீங்கள் இதற்காக துவா செய்யுங்கள். பெரியவர்களும் துவா செய்யுங்கள், இந்த குழந்தைகளும் துவா செய்யுங்கள். நல்ல நிலையிலே நல்ல முறையிலே வளர்த்துவதற்காக என்று இந்த அருமையான நேரத்தை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.